ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம். சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு பக்கம் வெல்லம் உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். அதில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். தேவைப்பட்டால் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 கப்பு ப்ரௌன் அவல் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அளவுன்றது 50 கிராம் அவல். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அப்போது 50 கிராம் கரெக்டாக இருக்கும். அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் கொதித்து வந்திருக்கு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தட்டி சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்த அவல் சேர்த்துக்கலாம். அவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் ரொம்ப கெட்டியாகக்கூடாது. நல்லா கொதித்து வந்திருக்கு. அவலும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு லைட்டாக சூடான உடனே முந்திரி சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆன உடனே காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எம்மியான சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் பிஸ்தா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவல் பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.